ஈஸ்வரா சனீஸ்வரா. உலகமெங்கும் இருக்கும் நமது மாஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். நம்ம மாஸ் மீடியாவுக்காக நிறைய வீடியோ பதிவுகள் போட்டிருக்கோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனீஸ்வர பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனீஸ்வர பகவானோட பெயர்ச்சி 20/12/2023 அன்னைக்கு நடக்கிறது. திருநள்ளாறுலையும் அதான். ஏன்னா சாதாரணமாக திருக்கணித பஞ்சாங்கம் சில பேரால் கணிக்கப்படுறது, ஆனால் வாக்கியம் தான் அந்த கோவிலெல்லாம் இருக்குது. ஏன்னா ரிஷிகள் ஏற்படுத்தினது அப்படின்றதுனால வாக்கியத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு வாக்கியம் ஒர்க் அவுட் ஆகுது. முன்னமே நான் சொன்ன மாதிரி யாருக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குருமார்கள் இருப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு திருக்கணிதம் ஒர்க் அவுட் ஆனால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வாக்கியம் எடுத்துக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜனவரி 17ஆம் தேதி நடந்தது. அது நாங்கள் வீடியோ பதிவாக போட்டோம். பார்க்காதவங்க கீழே இருக்கிற லிங்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக போய் பார்த்துக்கலாம். இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் மகர ராசியில் இருந்தவர் 20/12/2023 அன்னைக்கு கும்பராசிக்கு பயிற்சி அடைய போறார். பயிற்சி அடைந்து 6/3/2026 வரைக்கும் அங்க இருந்துட்டு பரிபாலனம் பண்ண போறார். அதன் மூலமா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பதிவுகளெல்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ லைக்ஸ் கிடைக்குதோ நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அது எங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கும். நிறைய பதிவுகள் உங்களுக்கு போடணும்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். நிறைய கண்டிப்பாக போடுவோம். அதேமாரி பரிகாரங்கள், ஸ்லோகங்கள் எல்லாமே வரப்போகிறது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் செல்ல வேண்டிய கோவில், சொல்ல வேண்டிய மந்திரம், இதெல்லாம் சொல்ல போகிறது. அதையும் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவாக போட்டு உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானோட பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார். அதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உலகமெங்கும் எல்லாமே சுபிட்சமாக இருக்கும். ஆன்மீக பூமி தழைத்து வரும். அதே மாதிரி எடுக்கிற காரியங்கள் எல்லாருக்குமே சித்தி அடையும். அரசியலில் மாற்றங்கள் அருமையாக நிகழும். எல்லா விதத்திலும் முன்னேற்றங்கள் கூடும். இந்த சனீஸ்வர பகவானை பற்றி ஒரு தனியாக வீடியோ பதிவு போட்டிருக்கு. அதை நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் போயிட்டு லிங்க் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த சனீஸ்வர பகவானோட கதை தெரியும். கதை தெரிஞ்சவங்க தாராளமாக இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல போகிறது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். கதை தெரியாதவர்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். இந்த சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு இப்போ பயிற்சி அடைய போகிறார். பயிற்சி அடைந்து 3, 7, 10 பார்வைகள் அவருக்கு இருக்கிறதுனால 3ஆம் பார்வையாக மேஷ ராசியையும், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 10ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும் பார்வையிட போகிறார். சாதாரணமாக குரு பார்த்தா கோடி நன்மை. அதே சமயம் சனீஸ்வர பகவான் பார்த்தா நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். சாதாரணமாகவே இந்த சனிப்பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு கிளி வரும். எல்லாருக்குமே. ஏன் அப்படின்னாலே சனீஸ்வர பகவான் ஆயுள்காரகன், மந்தக்காரகன். இந்த மந்தக்காரகனை பற்றி நான் தனியாக அந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன், பாருங்க. இந்த மந்தக்காரகன் சூரிய பகவானிலேருந்து இந்த சனீஸ்வர பகவான், சனி கிரகம் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அந்த ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால சூரியனோட ஒளியை வாங்கிட்டு மெதுவாக தான் அவர் பிரயாணம் பண்ணுவார். ஒரு ராசியில் சாதாரணமாக 2.5 வருஷம் இருப்பார். அதனால தான் அவர் ஒரு ராசி கட்டத்தை முடித்து, அதாவது இந்த 12 ராசி கட்டத்தையும் முடிக்கிறதுக்கு அவருக்கு 30 வருஷம் ஆகும். அதனால தான் ஒரு ஜெனரேஷன் 30 வருஷம் அப்படின்னு வச்சிருக்கு. ஆக இந்த சனீஸ்வர பகவானோட பயிற்சியில் சாதாரணமாக நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த 7.5 சனி, அதாவது 12ஆம் இடத்துல, 1ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல இருக்கும்போது அவெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே சமயம் அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி இதிலெல்லாம் இருக்கிறவா கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. சாதாரணமாக கண்டகச்சனி 7ஆம் இடம் அப்படிங்கிறதுனால சசயோகம் இருக்குது. அதனால் ரொம்ப பயப்பட வேண்டாம். இருந்தாலும் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி 3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 10, 11 இந்த இடத்துல சனீஸ்வர பகவான் வந்தால் ரொம்ப விசேஷம். இந்த சனீஸ்வர பகவான் அப்படிங்கும்போது நம்ம நல்லது நிறைய பண்ண இந்த சனீஸ்வர பகவானால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். கெடுதல் செய்யக்கூடாதுங்கிறது தான் டாப்பிக்கே, வேற ஒன்றும் இல்லை. கெடுதல் அதாவது மனசால கூட நம்ம யாருக்குமே துரோகம் நினைக்காம நம்ம வேலையை நம்ம பார்த்துன்னு இருந்தோம் அப்படின்னாலே பிரச்சனை கிடையாது. சனீஸ்வர பகவானால் நன்மைகள் தான் கிடைக்கும். அதனால் சனீஸ்வர பகவானோட பயிற்சியை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன் நம்ம நல்லா இருந்தால் போகிறோம், நம்மளை நல்லா வச்சுப்பார். ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைம்பாங்க. என்னென்னா சனீஸ்வர பகவான் ஒரே நல்ல ஒருத்தனை கோடீஸ்வரன் ஆக்கிடுவார். அதெல்லாம் எப்படி ஏதுன்னெலாம் கேட்காதீங்க.
நடக்கும். அதே மாதிரி ஒரு கோடீஸ்வரனை ஒரே நொடியில் அதில் பாதாளத்துக்கு கொண்டு விடுறவரும் அவர் தான். அதுவும் எப்படின்னு கேட்காதீங்க, அதான் இந்த சனீஸ்வர பகவானோட வேலை. நம்மளோட எண்ணங்கள் அருமையாக இருந்தால் நம்மளோட விருப்பங்களும் பூர்த்தியாகும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இந்த சனீஸ்வர பகவானோட பயிற்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம். சனீஸ்வர பகவானுக்கு உண்டான வழிபாடுகளை நம்ம பண்ணினாலே ரொம்ப விசேஷம். ஆக இந்த சனீஸ்வர பகவான் இப்பொழுது மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு வந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வரைக்கும் இருந்துட்டு நமக்கு நல்ல நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். சில பேருக்கு கொஞ்சம் எச்சரிக்கை கலந்த பலன்களை கொடுக்க போகிறார். அது யார் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகலாமா? எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இந்த சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நட்பு தான், புத பகவானுக்கு நட்பு தான். அதனால் அவர் எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அப்பப்பா இது வரைக்கும் அவர் வந்து கண்டகச்சனியாக இருந்து பிழிஞ்சு எடுத்தார். அடுத்து அஷ்டமத்து சனியாக வந்து புரட்டி எடுத்தார். ஏகப்பட்ட டென்ஷன், ஏகப்பட்ட குழப்பம், ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஐயோ சமாளிக்க முடியல சுவாமி உங்களால். கரெக்டாக பேசுகிற வார்த்தையில் உஷ்ணம், நடந்துக்கிற விதத்தில் உஷ்ணம், மனசில் ஒரு தெளிவற்ற ஒரு சூழ்நிலை, உத்தியோகத்துலேயும் ஒரு சிறப்பான சூழ்நிலை இல்லை, மேல் அதிகாரிகள்கிட்ட நெருக்கம் இல்லை, ஏன் சக ஊழியர்கள்ட்ட நெருக்கம் இல்லை, நண்பர்கள் விஷயத்துலேயும் ஒரு இது இல்லை, சரியான உறக்கம் இல்லை, மனசில் எதுவுமே ஒரு பிடித்தம் இல்லை. சரி குடும்பத்துலையாவது ஒரு குழப்பம் இல்லையா? அதாவது ஏகப்பட்ட குழப்பம். சரி கணவன் மனைவிக்கிட்டே பிரச்சனை இல்லையா? ஏகப்பட்ட பிரச்சனை. சில பேருக்கு டைவர்ஸே ஆயிடுச்சு. கரெக்டாக இப்படி தான் ஏகப்பட்ட குழப்பத்தை அஷ்டமத்து சனியாக இருந்து ஆட்டி படைச்சு உங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுத்துட்டார். ஏகப்பட்ட பாடங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. சாதாரணமாக உங்களோட ராசிநாதன் புத பகவான் நிறைய பாடம் நீங்கள் கற்றுட்ருப்பீங்க, அறிவு ஜீவி தான். ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் அவரோட பங்குக்கு ஒரு 6 வருஷம் அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கார், படிப்பினைகளை. இப்படி நடக்காதே, இது முள்பாதை, ரோஜா பாதை இங்கே இருக்குது, நீ இந்த பக்கம் போ அப்படிங்கிறார். ஆனால் நீங்கள் கேட்கல. இல்லை இந்த முள் தான் ரோஜா, ரோஜாலேயே முள் இருக்குல்ல அப்படின்னு விதண்டாவாதம் பேசுகிற மாதிரியே ஒரு சிச்சுவேஷன். அதனாலே நீங்கள் வந்து ரோஜா இடத்த விட்டுட்டு முள் செடியை பார்த்து தான் நடக்கிறீங்க. மனசில் குழப்பம். என்ன பண்ணுறது? அஷ்டமத்து சனி ஆட்டி படைச்சு தான் விடுவார். ஆனானப்பட்ட சிவபெருமானையே அவர் வந்து ஆட்டி படைச்சவர் அப்படின்னா உங்களை விட்டுருவாரா? அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் இப்போ அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்துக்கு வரப்போகிறது உங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும். தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. அதுவும் வயதான தந்தை அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருந்துன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து சுணக்கம் காமிச்சிடாதீங்க. அதேமாரி இப்போ ரொம்ப சுணக்கமாக இருந்திருக்கீங்க, இப்போ உங்களுக்கு சுறுசுறுப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களை மதிப்பாங்க. சமூகத்தில் உங்களோட மதிப்பு மரியாதையும் உயரும். சமூக அந்தஸ்து அதிகரிக்கும். அதேமாரி ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் இப்போ விலகும். பங்கு வர்த்தகம் சிறப்பாக இருக்கும். முக்கியமாக குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகளிலிருந்து வந்த சில குழப்பங்கள் குறையும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும். எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ டக்கு 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 டக்குன்னு முடியும். முதல்ல பெரிய விஷயம் என்னென்னா மன நிம்மதி கிடைக்கும். அதுதான் பெரிய விஷயம். அதுமாரி பேசுகிற வார்த்தை இப்போ தெளிவாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்கெட்ச் போட்டு பேசுவீங்க, அந்த இது ஒர்க் அவுட் ஆகும். குடும்பத்துலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ரைட்டு, ஐயோ இவரை வந்து இவ்வளோ நாளாக நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுற அளவுக்கு உங்களோட வார்த்தை ஜாலங்கள் அருமையாக இருக்கும். இப்போ அறிவுபூர்வமாக பேசுவீங்க. உடல் ஆரோக்கியமும் இப்போ ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். மருத்துவ செலவுகளும் குறையும். அதுமாரி இந்த வெளியூர் போய் படிக்கணும், வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக உபயோகப்படுத்திக்கலாம். அதேமாரி வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு போய் உத்தியோகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணலாம். சில பேருக்கு புதிதாக தொழில் தொடங்குகிற வாய்ப்புகளும் கிடைக்கும். ரொம்ப தடை தாமதங்கள் அதெல்லாம் விலகி ஒரு நல்ல தொழில் அமையும். எடுக்கிற காரியங்கள் இப்போ அற்புதமாக சித்திக்கும். அரசியல்வாதிகள், அதுவும் இந்த மிதுன ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகளே கிடைக்கல, பதவி உயர்வும் கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல, ஏதோ ஓடிட்டுருக்காங்க. அதெல்லாம் மாறும். அரசியலில்
உங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்கும். கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் உரிய ஒரு மரியாதை, உரிய ஒரு இதெல்லாம் கிடைக்கல, அங்கீகாரமே கிடைக்கல, அதெல்லாம் இப்போ கிடைக்கும். உத்தியோகத்திலே உங்களோட மதிப்புகள் உயரும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். வருமானம் ஓரளவுக்கு உங்களுக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களோட உழைப்பின் பெயரில். அடுத்தபடியாக இந்த சனீஸ்வர பகவானோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா 3ஆம் பார்வையாக உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறார். 11ஆம் இடத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம். அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்துலேயும் சரி, உத்தியோகத்துலேயும் சரி, நீங்கள் எடுக்கிற காரியங்கள் டக்குன்னு முடியும். அதனாலேயே ஒரு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். கவலையே விட வேணாம். குடும்பத்திலே நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அடுத்தபடியாக 7ஆம் பார்வையாக உங்களோட சகாயஸ்தானமாகிய முயற்சி ஸ்தானத்தை பார்க்க போகிறார். உங்களோட முயற்சிகளை முடுக்கி விடுவார். விட்டுறமாட்டார். டேய் இதை செய், டேய் அதை செய் அப்படின்னு. நீங்கள் கொஞ்சம் கூட தளராதீங்க. உங்களோட முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உயர்வுகள் கிடைக்கும் எல்லா விதத்திலும். இந்த நேரத்தில் உடன்பிறப்புகளின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உடன்பிறப்புகள் மகிழ்ச்சியான சூழலில் இருப்பார்கள். உடன்பிறப்புகளுக்கு நீங்கள் உதவிகளை செய்வீங்க, அவங்களும் உங்களுக்கு உதவிகளை செய்வாங்க. அருமையான ஒரு குடும்ப ஒற்றுமை திகழும். அதேமாரி அரசியல்வாதிகள், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அரசியல் துறையில், அதாவது அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இது வரைக்கும் இந்த தடை தாமதங்கள் விலகும். அடுத்தபடியாக 10ஆம் பார்வையாக உங்களோட பகை ருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 6ஆம் இடம் அப்படிங்கும் முதலே உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும்னால நீங்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். அடுத்தபடியாக இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு சூழல். புதிய தொழில் கிடைக்கும். முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். அதேமாரி உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் விலகும். ஏன்னா உங்களோட பவர் அதிகமாகும். உங்களோட பவர் அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மறைமுக எதிர்ப்புகள் அடங்கி தான் ஆகணும். இதுதான். அதனால் உங்களுக்கு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக உத்தியோகத்தில் கிடைக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த அசோசியேஷன் அதிலெல்லாம் வந்து நீங்கள் பிரசிடெண்ட்டாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா உங்களோட முன்னேற்றம் அதிகரிக்கும். அசோசியேஷனில் நீங்கள் பேசப்படுவீர்கள். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் கிடைப்பதால் வீடு, மனை, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். அற்புதமான பல நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் ஒரு நொடி பொழுதில் தீரும். ஏன்னா அந்த சனீஸ்வர பகவான் அப்படி தான், ஒரே செகண்ட், ஒரு நைட்டு ஏற்றி விடுவார், ஒரு நைட் அப்படியே இறக்கி விடுவார். இதுதான். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தெளிவான சிந்தனை, தெளிவான முயற்சி. இதில் நீங்கள் இருந்தாலே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இதுவரை பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தீரும். சரி, என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா திருநள்ளாறு போயிட்டு வாங்கோ. திருநள்ளாறு போயிட்டு வாங்கோ. ஒரு நாள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் போகிறது ரொம்ப விசேஷம். மிதுனராசி அப்படின்னா என்ன? மிருகசீரிஷம் 3, 4, திருவாதிரை 1, 2, 3, 4, புனர்பூசம் 1, 2, 3 போயிட்டு வாங்கோ. ஜென்ம நட்சத்திரத்தில் ஒரு நாள் அங்கே போயிட்டு நலதீர்த்தத்தில் நீராடி எம்பெருமான் சிவபெருமான் தர்பாண்யேஸ்வரர் அவரை வழிபாடு பண்ணி, அம்பாளையும் வழிபாடு பண்ணி, நவகிரக சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி, அற்புதமான சன்னதி போயிட்டு எழுதீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கோ. அது வரைக்கும் பேசப்படாது, அமைதியை தான் முதல்ல. சில பேர் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறேன் போயிட்டு ஸ்நானம் பண்ணுற நேரம் மட்டும் தவிர மற்ற நேரம்லாம் செல்ஃபோன் தான். ஹலோ, அது முடிச்சிட்டேன்பா, இதை முடிச்சிட்டேன், இங்கே வந்துட்டுருக்கேன், ஏதோ இப்போ தான் சுவாமியை தரிசனம் பண்ண போகிறேன், இதோ அம்பாள் அப்படி, அதெல்லாம் கூடாது. மனசை ஒருமுகப்படுத்தி நேரு போய் தரிசனம் பண்ணிட்டு அது வரைக்கும் ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/2 மணி நேரம் பேசாமல் இருந்தால் என்ன பண்ண, அதை பண்ணுங்கோ. அற்புதமான பலன்கள் கிடைக்கிறதா இல்லையா பாருங்க. அந்த கதிர்வலையும் உங்களுக்கு வரும். நீங்கள் பேசுகிறதுனாலே இந்த பேச்சலையிலே எல்லாம் போயிடும். அதனால் பேசாமல் மௌனமாக இருந்து சுவாமி தரிசனம், அம்பாள் தரிசனம், அதுக்கு முன்னாடி விநாயகர் தரிசனம் அதெல்லாம் முடிச்சுட்டு சனீஸ்வர பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே வெளியில் வந்து உடல் ஊனமற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு திருப்தியான ஒரு இதை பண்ணிவிட்டு வாங்கோ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு வந்து எல்லாவித பாக்கியங்களையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும், தடைபட்ட சுபகாரிய நிகழ்ச்சிகள் கைகூடும், பிரிந்து சென்ற தம்பதியர் ஒன்று சேர்வார்கள், உத்தியோகத்தில் சிறப்பான உயர்வுகள் கிடைக்கும், புதிதாக வேலை தேடும் குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும், வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் உங்களது வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் எதிர்பார்க்கலாம்,
குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள். சகோதரிகள் அனுகூலமாக செயல்படுவார்கள். மனதில் ஒருவித இன்பம் கிடைக்கும். தெளிவான சூழ்நிலை உங்களுக்கு அமையும். ஆக இந்த சிறு பரிகாரத்தை செய்து நீங்கள் மேலும் மேலும் முன்னேற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.